ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கூகுள் டிரைவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கூகுள் டிரைவ் அப்படின்ற அப்ளிகேஷன் இப்போ இருக்க எல்லா மொபைலும் டிஃபால்ட்டாக இருக்குது. பழைய மொபைலில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த கூகுள் டிரைவை டவுன்லோட் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ டிரைவை நான் கிளிக் பண்ணுறேன். எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஆன்லைனில் நம்ம 15 GB ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் ஃபோன் டோட்டலாக ஃபார்மேட் ஆனால் கூட நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணும்போது இந்த இமெயில் ஐடியில் கொடுத்து லாகின் பண்ணி இந்த டிரைவுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இங்கே பத்திரமா இருக்கும். கிட்டத்தட்ட 15 GB வரைக்கும் உங்கள் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரேஜை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு மொபைல் ட்ரிக்ஸ் தமிழ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் டிரைவ் அப்படின்ற அப்ளிகேஷன் ரொம்ப ஒரு சேஃபான அப்ளிகேஷன் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது கூகுள் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. அடிக்கடி நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம கூகுள் டிரைவை கிளிக் பண்ணால் அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்டுச்சுன்னா அதை கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சில போஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். இது எங்கே பப்ளிக்கு போகாது. இன்கேஸ் நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும் அந்த குறிப்பிட்ட லிங்க் மட்டும் நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூடியூப்பில் கீழே பார்த்தீங்கன்னா கடைசியாக டிஓ வாட்ஸ்அப் லிங்க் இருக்கா, இங்கே இருக்க 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இமெயில் ஐடி கேட்காது, கூகுள் டிரைவ் போகும். அவங்க ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் கான்செப்ட். இப்போ இன்கேஸ் நீங்கள் புது ஃபோன் மாற்றுறதா இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட்டை இதில் போட்டு வச்சுக்கிட்டு புது ஃபோனில் இந்த இமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணி இந்த டிரைவை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரேஜ், அதாவது 15 GBக்கான ஸ்டோரேஜ் அப்படிங்கிற பத்திரமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி இதை போஸ்ட்டை போட்டு நம்ம இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அதாவது க்ளவுட் ஸ்டோரேஜ் நம்ம எப்படி பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி இந்த இடத்துக்கு சஜஷன், நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும். ரெண்டுமே எம்டியாக தான் இருக்கும். நான் சில போஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் இப்படி இருக்குது. நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களோட நெட் காலியாகும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ், அதாவது இன்டர்நெட் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வைக்கிற கான்செப்ட் இது. ஓகேவா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஹோம்ஸ்ட், அப்புறம் ஸ்டார்ட், அப்புறம் ஷேர்ட், அப்புறம் ஃபைல்ஸ். ஹோம் உங்களோட ஹோம் பேஜ், வேறு ஒன்றும் இல்லை. சஜஷன், நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் ஸ்டார், உங்களுக்கு இம்பார்ட்டண்டான விஷயத்தை நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 3 டாட் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ணிக்கலாம். தேர்டு ஷேர், நீங்கள் யாருக்காவது ஏதாவது விஷயத்தை ஷேர் பண்ணிங்க அப்படின்னு நெத்திக்கிட்ட நிற்கும். கடைசியாக ஃபைல்ஸ், உங்கள் மொபைலில் இருக்க டிஃபால்ட்டான சாரி கைஸ், நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே சேவில் இருக்கும். இப்போ நான் மை ஃபோட்டோஸ்னு ஒரு அப்லோடு ஃபைல்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே நான் சில பர்சனல் ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து புதுசாக ஃபோல்டர், இங்கே இருக்க ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோல்டர் நேமே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் மை வீடியோஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே பேசிக் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எப்படி அப்லோட் பண்ண அப்படின்னு சொல்லலை. எப்படி அப்லோட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கைஸ், கீழே இங்கே ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்குது. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லி சென்டராக ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே இருக்க வேறு எதுவும் உங்களுக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் இந்த கூகுள் டாக்குமெண்ட், கூகுள் ஷீட் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை பற்றி தெரியலைன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இங்கே ஃபஸ்ட்டாக இருக்க ஃபோல்டர், செகண்டாக இருக்க அப்லோட், இது 2 மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது. ஃபஸ்ட் நம்ம இந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கைஸ், ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ரீசெண்டாக என்ன யூஸ் பண்ணிங்களோ அது அப்படியே வரும். இங்கே சைடில் இருக்க இந்த 3 லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ், வீடியோஸ், ஆடியோஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி எல்லாமே கீழே வரும். மேபி நீங்கள் ஃபைல் மேனேஜர் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் மேனேஜர் கீழே காமிக்கும். அது எதுவோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ நீங்கள் டோட்டலாக செலக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக உங்களுக்கு இமேஜஸ் போய் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியும். ஓகே கைஸ், என்கிட்ட சில இமேஜ், அதாவது ஃபோனோட இமேஜ்லாம் இருக்குது. அதை நான் ஒன்று அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் செலக்ட் ஆல் கொடுக்குறோம் அப்படின்னா மேலே இருக்க 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் ஆப்ஷனை கொடுக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இருக்க செலக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு 4 ஃபைல்ஸ் அப்லோடிங் ஆகுது இந்த கூகுள் டிரைவில். இதுக்கு கொஞ்சம் வித்தின் செகண்ட் எடுக்கும். சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும். இங்கே இந்த இடத்த பொறுத்தவரை கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக தான் இருக்கும். நான் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஆச்சுன்னா பெட்டர் தான். அப்லோட் ஆகிறத பார்க்கணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்லோடிங் 4 ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோடய இமெயில் ஐடியோட இது காமிக்குது. ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறோம். மேபி நீங்கள் புது ஃபோன் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபோனை டோட்டலாக ரீசெட் பண்ணணும் அப்படின்னுச்சுன்னா ரீசெட், அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணாலுமே இந்த இமெயில் ஐடி, அதாவது இந்த டிரைவில் இருக்கிறது பத்திரமா இருக்கும். எதுவுமே டிலேட் ஆகாது. இந்த இமெயில் ஐடியை நீங்கள் எங்கெங்கே போய்ட்டு லாகின் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் இது அப்படியே இருக்கும் பத்திரமா. ஓகே கைஸ், இதில் உங்களுக்கு அதிகபட்ச ஸ்டோரேஜாக 15 GB கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பை ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்க 3 லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பை ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்கேஸ் அடிஷ்னலாக ஏதாவது ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 மாதத்துக்கு
ரூ. 35 சொல்லியிருக்காங்க. 3 மாதத்துக்கு ரூ. 35, கிட்டத்தட்ட 100 GB வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே கெட் ஆஃபராக கொடுத்தனா. இன்கேஸ் நீங்கள் மந்த்லி வேணாம் ஆனுவலி கொடுத்தீங்கன்னா ஆனுவலிக்கு ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரூ. 100 கேட்குறாங்க 3 மாதத்துக்கு. ஸோ அந்த மாதிரி கீழேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நீங்கள் வந்து இப்போ காசு கொடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிளாக உங்கள் மொபைலில் 2வது ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து மல்டி அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இமெயில் ஐடிக்கு நீங்கள் 15 GB வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இங்கே மேலே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வேறு ஒரு மெயில் ஐடி வரும். இப்போ நான் வேறு மெயில் ஐடி எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடியில் நீங்கள் மறுபடியும் அகைன் ஒரு 15 GB. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் வந்து ஒன்றுமே இன்னும் ஃபில் ஆகலை. கிட்டத்தட்ட 14 KB தான், ரொம்ப கம்மி. 15 GB வரைக்கும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம். இதில் இருக்கிறது டிலேட் ஆகாது, அதனால் கவலைப்பட தேவையில்லை. பத்திரமா இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் இன்கேஸ் ஸ்டோரேஜ் ஓவராக இருந்தால் கூட அதை டிலீட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பத்திரமா. இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு அது வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஓகே கைஸ், அடிஷ்னலாக சில செட்டிங்ஸ் பார்க்கலாம். இங்கே இருக்க 3 லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இந்த ட்ரைவில் வேணான்னு டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 30 நாளைக்கு அது ஸ்டோர்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து டிலீட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருப்பாருங்க, ஸ்பேம் அப்படின்னு. இந்த ஸ்பேம் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஏதாவது எப்படி சொல்கிறது, இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணக்கூடாத சில விஷயங்களை நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ளே அது வந்து டிலீட் ஆகிடும். சரியா? அதுக்குள்ளே நீங்களே டிலீட் பண்ணிங்கன்னா ஓகே, இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும் பர்மனெண்ட்டாக. ஓகேவா? அடிக்கடி நீங்கள் ஸ்பேம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு வந்து பேன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்பேம்னால் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நிறைய பேர் மொபைல் இருக்குது, ஏன் இருக்குது எதுக்கு இருக்குதுன்னு தெரியாமல் இந்த அப்ளிகேஷனை டிஃபால்ட்டாக வந்து ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சேனலோட அப்டேட்டாக நான் தரேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்ஸ் ஆன்லைனில் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸாக இருக்குல்ல, இதில் எதில் ஆஃபர் போடுறாங்களோ அதில் உடனுக்குடன் அப்டேட் வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இதோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஆஃபர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆஃபர்னு போட்டு வாட்ஸ்அப் அப்புறம் டெலகிராம், வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல், டெலகிராமில் ஒரு சேனல், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். அது கைஸ், அதேமாரி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்சைட் தான். கமெண்ட் செக்ஷனில் 3ஆவதாக இருக்க லிங்க் இது தான். இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், என்டர்டைன்மெண்ட் குரூப், அந்த மாதிரி எஜுகேஷன் குரூப், அப்புறம் ஜாப்ஸ் குரூப் முதல்ல உங்களுக்கு நிறைய விதமான குரூப்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான குரூப்போட டைட்டிலை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லிங்க்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆக்டிவில் இருக்க குரூப் தான். அதை நான் வந்து அடிக்கடி செக் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நீங்களே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நடத்துகிறீங்க அப்படின்னா அது உங்களோட குரூப்பையும் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு காஸ்ட்டும் பே பண்ண தேவையில்லை. டேரெக்டாக உங்கள் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புங்க. நல்ல குரூப்பாக இருக்கட்டும், நல்ல குரூப்பாக இருந்தால் தான் நான் மோஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.